ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக நாங்கள் மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மேக்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ ஏற்கனவே டே 1 பார்த்தோம், டே 2 பார்த்துட்டோம், டே 3 பார்க்க போறோம். ஒரு 25 சம்மா நான் நடுவுல ஒவ்வொரு சம்முக்கு நடுவுல ஒரு சில ட்ரிக் சொல்றேன். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாடல் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆகும். 25 டார்கெட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். குரூப் 1ல இருந்து குரூப் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். ஸோ அப்ப இந்த மேக்ஸ் சீரீஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்க. தமிழுக்கும் நாங்க பாத்தீங்கன்னா வீக்லி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நாம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழையும் பாத்தீங்கன்னா பாத்திரலாம். 100 days 100 GK பேட்ச்ல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிகேயும் ஃபுல் கவர் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் 100% சிலபஸ் கவர் பண்ணி நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, ஒரு 25 சம் பார்க்க போறோம். மேக்ஸ் 91. சோ இங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஓர் ஈர் இலக்க 2 இலக்கம் 2 இலக்கமா இருக்கும். எண்களின் இலக்கங்களின் கூடுதல், இத 2ஐயும் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 9 வரும். சோ அப்ப நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா, இருக்கு ஒய் இருக்கு, இது 2ஐயும் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 9 வரும். அந்த நம்பர் என்னன்னு கொடுக்கல, அதனால நான் எக்ஸ் பிளஸ் ஒய்னு நான் மாத்திக்கிறேன். ரைட். இப்ப அந்த எண்ணோட இப்ப இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த எண்ணோட 27ஐ கூட்டினால் இந்த இலக்கம் மாறும்னு சொல்றாங்க. சோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா, 10ஆம் ஸ்தானம் மற்றும் 1ஆம் ஸ்தானம். சோ இப்பதான் இருக்கு. இதோட 27 கூட்டினா என்ன ஆகும்னா, இந்த 10ஆம் ஸ்தானத்துல ஒய் போயிடும், 1ஆம் ஸ்தானத்துல எக்ஸ் போயிடும். இதுதான் மாறும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் கொஸ்டின் கொடுத்தது. இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இதுதான். இப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, ஒய் எல்லாம் ஒரு பக்கம். இந்த எக்ஸ் போகுது, ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ்ன்னு மாறுமா? அப்ப 10 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 9 எக்ஸ்ன்னு. இப்ப இந்த ஒய் இங்க இருக்கு, இங்க ஒரு ஒய் இருக்கு. இங்க வரும்போது பாருங்க, மைனஸ் 9 ஒய்ன்னு இருக்கு. 27 அங்கிட்டு போகுது. 27 மைனஸ் 20. இங்க பாருங்க, இப்ப நமக்கு ரெண்டாவதா ஒரு முக்கியமானது ஒண்ணு கிடைச்சு, 9ஆல இதை வகுக்கிறோம். சோ அப்ப எக்ஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா 9 27. சோ இப்ப 3 மைனஸ் 3 தான் நான் போட்டிருக்கேன். இது ரெண்டாவது இப்ப இந்த 2 ஈக்குவேஷனையுமே நம்ம சரி கட்டணும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 9, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்ப இது சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால இது அடிபடுது. ஒய்யில மைனஸ் ஒய் போச்சுன்னா 0 ஆயிரும். இங்க எக்ஸ் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 9 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லும் போது 6. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம எக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த எக்ஸ தூக்கி ஏதாவது 2ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாமே பிளஸ்ல இருக்கு, சோ அதனால நான் பிளஸ்ல வைக்கிறேன். எக்ஸ் இந்த இடத்துல 3ன்னு போட்டுக்கிறேன், ஒய் 9 இருக்கு. இப்ப இந்த ஒய் போட்டுக்கிட்டு 9 வரும்போது மைனஸ். அப்ப ஒய் ஈக்குவல் டு 3 பண்ணீங்கன்னா 6 வரும். 9ல போச்சுன்னா வருது. இப்ப நீங்க அடிச்சு பாருங்க, இந்த 9ஐயும் 3ஐயும் சாரி 6ஐயும் 3ஐயும் 9ன்னு வருமா? அதான் சொல்லியிருக்காங்க, இலக்கங்களுடைய கூட்டுதல் 9ன்னு சொல்லி. இந்த நம்பரோட 36ஓட 27 கூட்டு 6 12 13 3 வந்துடும். இங்க 1 போகும், 4 6 63. அப்படியே இடம் பலமா மாறுதா? சோ அதுதான் இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிளா. ரைட். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க, இது ரொம்ப ஈஸியானதுதான். நான் போன கிளாஸ்ல இது சொல்லியிருந்தேன். இது 9 உள்ளக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 81 ரூட் இப்படி ரூட்ல இருந்துச்சுன்னு எப்படி தெரியுமா ஷார்ட்டா பண்ணணும்? இந்த மெத்தட்ல நல்லா கவனிங்க. இப்படி கொடுத்து இங்க பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு சிம்பிள் இருக்கு, ரூட் உள்ளக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 49க்கு அடுத்த இலக்கம் அடுத்த ரூட் என்னன்னு கேக்குறாங்க. 49 அப்படிங்கிறது 7 7 49. அப்ப 8 × 8 எவ்வளவு அப்படின்னு கேட்டா 64. அப்ப இங்க 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சிம்பிளா போட்டு போயிடலாம். சரி சார்,
ஆக்சுவல் மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, தமிழ்ல நான் சொல்றேன். 8 இருக்கா, இப்ப 8 ரூட் எடுத்தோம்னா 9. 16 பிளஸ் 9 பண்ணீங்கன்னா 25ன்னு வரும். ஓகே, சோ அப்ப 25 ரூட் எடுத்தோம்னா 5 அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேங்களா, இப்ப 5. இப்ப 220 பிளஸ் 5 அப்படின்னு சொல்லும் போது 225. இப்ப இங்க 225 ரூட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? இப்ப இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போயிருக்கு. நமக்கு என்ன இதுக்கு ரூட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியலனா, ஒரு நம்பர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5 இருந்துச்சுன்னா 5 தான் வரும், வேற வாய்ப்பு இல்ல. ஓகேங்களா, சோ நீங்க ரூட் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 ஸ்கொயர்ல இருந்து அட்லீஸ்ட் 10 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அது வச்சுதான் நீங்க இந்த ஷார்ட்கட் பண்ண. ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ இருக்கும் நம்ம கற்பதேயஸ்ல, அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் எப்படி ரூட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொதல் ஸ்தானத்தை வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 5ன்னு போட்டுக்கிறோம், 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்ப 2 இருக்கு, அதாவது 200 அப்படிங்கிற இடத்துல 2ன்னு இருக்கு. ஸோ அப்ப அந்த 2 அப்படின்னு சொல்லும் போது இது எதுக்கு உள்ள வரும் அப்படின்னு சொன்னா 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4. இப்ப இந்த 4க்குள்ளதான் அந்த 2 இருக்கு. ஸோ அப்ப 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. ஸோ இப்ப இதுக்கு 15 வரும். ஓகேங்களா, சோ அப்ப இவ்வளவு முடிஞ்சிருச்சு. 15ன்னு நம்ம போட்டிருக்கோம், 49ன்னு வருது. 49ஐயும் 15ஐயும் நம்ம வந்து கூட்டினோம்னா 4 5 6 64. 64 ரூட் எடுத்தோம்னா 8ன்னு வரும். அப்ப ஆன்சர் 8 தான். ரொம்ப சிம்பிள், ஒவ்வொரு ரூட்டா எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்த சம் பாருங்க, 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. பரப்பளவு கொண்ட ஒரு நாற்கரம்னு சொல்லும் போது இப்ப நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருப்பாங்க. டெல்லி, மும்பை, தமிழ்நாடுல சென்னை, இங்க கொல்கத்தா, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த நாற்கரம் அப்படின்னு சொல்றதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இங்க வந்து தங்க நாற்கர சாலை அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும்போது கொண்டு வந்தது. அதன் பிறகு வந்து இப்ப இந்த பிஜேபி ஆட்சியில என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 2014 மோடி அவர்கள் சொன்ன ஒரு உறுதிமொழியில 15 லட்சமோ, அதே மாதிரி வந்து டைமண்ட் குவாடிலேட்டர்னு சொல்லியிருந்தாங்க. இது அரசியல் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஒரு இதுல நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டாலும் கேட்கலாம். தங்க நாற்கர சாலை யார் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இதுதான் வந்து நாற்கரம். இப்ப நாற்கரம்னா இப்படி இருக்கும். இப்ப ரோம்பஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து எக்ஸாக்டா அந்த ஸ்கொயரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சா எப்படி இருக்கும், அதுதான் ரோம்பஸ். ஓகேங்களா, அதனால இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப இந்த தங்க நாற்கரம்ங்கிறது ஒரு பட்டம் மாதிரியே இருக்கும். இப்படி பட்டம் வந்து வில்லு பண்ணி இப்படி பட்டம் வைப்போம்ல, அந்த மாதிரியே இருக்கும். பட்டம் இருக்கிற மாதிரியே இருக்கா. சோ இப்ப இதுதான் வந்து நாற்கரம் குவாடிலேட்டர்னு சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 63 சென்டிமீட்டர் பரப்புள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூளை விட்டம் 7 சென்டிமீட்டர், மேலும் எதிர் உச்சிகளிலிருந்து அம்மூளை விட்டத்திற்கு வரையப்படும் கோடு, அதாவது வெர்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கொண்டு வர்றாங்க. அதோடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர். அப்படின்னா அந்த எக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேட்கப்பட்டுள்ளது. இது என்ன சார் ரொம்ப சுத்தி வளைச்சு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸாம் டயத்துல நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை வந்து மூழ்கடிச்சிருவாங்க. ரைட்டா, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த குவாடிலேட்டர்னு சொல்லியிருக்காங்களா, இதனுடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு டி டயகனல் ஹச். 2 ஹச் இருக்கு, 2 ஹச் இருக்கு. ரைட்டா, இப்ப நமக்கு ஏரியா வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க 63 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப 63ன்னு போட்டுக்கிறேன், டிவைடட் பை 2. டயகனல் அப்படின்னு சொல்லும் போது டயகனல் வந்து பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் அப்படின்னு ஏற்கனவே கொடுத்துருக்கு. ஒரு ஹைட் 5ன்னு தெரியும், இன்னொரு ஹைட் என்னன்னு தெரியாது. அப்ப ஹைட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே உங்களால அடிச்சிடலாம். ரைட்டா, சோ இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது இதுதான். இதை வச்சு நம்ம பண்ணணும். 7/2 இங்க வந்துடும், 23 பிளஸ் ஹச்னு போட்டுக்கலாம், இல்ல எக்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டாலும் ரைட்டு தான். சரி, சோ இப்ப இந்த 2 வந்து இங்கிட்டு போச்சு 126ன்னு மாறும், ஏன்னா மல்டிப்ளைல போகுது. சோ 126 7 × 5 + x
இப்ப இந்த 7ஆல வந்து பாத்தீங்கன்னா இத வகுப்படணும். வகுத்தோம்னா நல்லா கவனிங்க, 126 டிவைடட் பை 7. ஸோ 1ல தான் போகும், ஏன்னா அடுத்தது 14ன்னு ஆயிரும். ஸோ அதனால 1. ஸோ இங்க 3 + 2 50 சொல்லும் போது 8. ஸோ அப்ப 18ன்னு இருக்கும். எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 18. நிறைய பேருக்கு புரியாது, சார் 5 + x தானே சார் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, 5 + x ஈக்குவல் டு 18. இந்த 18ல 5 போச்சுன்னா, ஏன்னா இந்த 5 அங்கிட்டு போகும்போது 5 போச்சுன்னா 13ன்னு வரும். 13x வரும். ஸோ இப்ப இதுதான் ஆன்சர். 13 என்பதுதான் விடை. ரைட்டா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் வந்து ராம்பஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப ராம்பஸ்னா ஒரு அலுவலக கட்டட தரையில் ஏதோ ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸோடைய கட்டடம், அதனுடைய தரையில இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க வீட்லயோ இல்ல உங்களுடைய ஹாஸ்டல்லயோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாய் சதுரமா நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா போட்டே வருவாங்க டைல்ஸ். ஓகேங்களா? டைல்ஸ் பதிச்சுட்டே வருவாங்க. சாய் சதுரமா வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிச்சுட்டே வர்றாங்க. ஓகே, சோ வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகிறது. ஓடுகள் மூளை விட்டங்களின் அளவு 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட, அதாவது பாலிஷ் பண்ணன்னு கொடுத்துருக்காங்க. இத வந்து அந்த மொசைக் வந்து போயிருச்சு. இப்ப வந்து டைல்ஸ் தானே ஒட்டுறோம், அது வந்து பாலிஷ் போகாது. ஆனா மொசைக்குன்னு முந்தி போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மொசைக்கல்ல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, 18 25 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மொசைக்கல்னு போடுவாங்க. அது கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சொர சொரன்னு மாறும், அது பாலிஷ் போடுவாங்க. பாலிஷ் போடுறதுக்கு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த அலுவலகத்துக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த ராம்பஸ்ன்னு கொடுத்துட்டாலே அது வந்து சாய் சதுரம். இப்ப சதுரத்தை வந்து பாத்தீங்கன்னா சதுரம்ங்கிறது இப்படி இருக்குன்னா இதை இந்த இடத்துல தள்ளணும்னு வச்சுக்கோங்க, அது சாய் சதுரமா மாறும். இதுதான் அந்த ராம்பஸ். ஓகேங்களா? இப்ப இந்த ராம்பஸ் அப்படிங்கிறது, இது பேரலோகிராம் அப்படிங்கிறது ரெக்டாங்கிள் இப்படி தள்ளணும்னா பேரலோகிராமாக மாறும். இப்ப இந்த ராம்பஸ்ன்னு கொடுத்தாங்கல்ல, இதுதான் கேக்குறாங்க. இதனுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது ஏரியா ஈக்குவல் டு அதே ஹாஃப் அப்படின்னு தான் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்ல, இதே ஃபார்முலா மாதிரி தான் வரும். ஆனா ஹைட் 1 ஹைட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வராது. இங்க வந்து 2 டயகனல் இருக்கும், 2 டயகனலாக வரும். அப்ப டயகனல் 1 அண்ட் டயகனல் 2 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இங்க வந்து நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஹாஃப் வந்து இருக்கு. இங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இங்க நமக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 டயகனல். அப்ப 40 × 25. இப்ப இதை அடிச்சோம்னா 20ன்னு வரும். 20 × 25ன்னு சொல்லும் போது 5 வரும். ஏன் அப்படின்னு கேட்டா இது 2 அடிங்க. 25 × 2 பண்ணா 50, ஒரு 0 இருக்கு. சோ இப்ப ஏரியா எவ்வளவு? 500 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு. 500 என்ன அப்படின்னு கேட்டா சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்படி சார் சென்டிமீட்டர் சொல்றீங்கன்னா 2 சென்டிமீட்டர் இருக்கு, இதைத்தான் நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இல்ல மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து மீட்டர்ல மாத்தணும். ரைட்டா? மீட்டர்ல மாத்தினாதான் ஈஸியா அடிக்கலாம். அப்ப மீட்டர்ல மாத்தணும். இந்த 500 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோம். 500 டிவைடட் பை 10,000 அப்படின்னு போடணும். 10,000 அப்படின்னு சொல்லி போடணும். அப்பதான் வந்து நம்ம இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற முடியும், கன்வெர்ட்டிங் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா வந்து இந்த 2 0 இந்த 2 0 அடியாயிரும். 5 டிவைடட் பை 100 அப்படின்னு. அப்ப 5 டிவைடட் பை 100ன்னு சொல்லும் போது இங்க பாருங்க 500 போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 0 2 ஸ்தானம் தள்ளி வரணும். 0 இங்க ஒரு புள்ளி. ஓகேங்களா? சோ அப்ப இன்டு பண்ணோம்னா 500ன்னு வருதா, அப்ப டிவைட் பண்ணோம்னா அந்த புள்ளி போகும். புரியுதா? அப்ப 0.05 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்ம மீட்டர்ல மாத்திட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா 200 சாய் சதுரங்கள் இருக்கு. மொத்தம் 200 சாய் சதுரங்கள். 200 சாய் சதுரங்கள் இன்டு 0.05 அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்? இது ரெண்டையும் நீங்க பண்றீங்க. 5 × 2 = 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க 2 0 இருக்கு, 2 0 போடுறோம். இங்க 2 ஸ்தானம் தள்ளி வச்சிருக்கிறாங்க புள்ளி. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி ஒரு புள்ளி வைக்கிறோம். அப்ப என்ன வரும்? 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க பாருங்க, 1 சதுர மீட்டருக்கு 45 அப்படின்னா 10 சதுர மீட்டருக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? சோ அப்ப 45 10 அப்படின்னு சொல்லும்போது 450
ரூபாய். அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சரா. ரைட், சிம்பிளா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஈஸியானதுதான். நான் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு 2 வருஷம் 3 மாசம்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நான் மாத்தி எழுதியிருக்கேன். சரி, இப்ப நம்ம அதை பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கடனாக அசல் வந்து 48,000க்கு 2 ஆண்டு 3 மாதம் பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 ரூபாயாக இருக்கு. அப்படின்னா வட்டி விகிதம் எவ்வளவு அப்படிதான் கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரொம்ப சிம்பிள். இதுக்கு பிஎன்ஆர் பை 100 தான் பண்ணணும். இப்ப பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இங்க வந்து 55,000 இருக்கா, அசலை வந்து கழிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 560ன்னு வரும். 48 அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ அப்ப 7,560ங்கிறது சிம்பிள். ஸோ நம்மளோட ஃபார்முலா SI ஈக்குவல் டு NR பை 100. ஸோ அப்ப SI வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டி அசல் என்பது இங்க வந்து பாத்தீங்கன்னா N வந்து 2 வருஷம் 3 மாசம்னு கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறேன். ஸோ அப்ப 2 வருஷம் 3 மாசம் அப்படின்னு சொல்றது 12 மாசத்துல அப்படின்னு தான் கொடுக்குறான். இப்ப இதை அடிச்சோம்னா 1/4ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/4ன்னு போட்டுக்கிறோம். நமக்கு R தெரியாது, R தான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 2. இப்ப இதையும் அடிச்சிட்டோம்னா 480ன்னு இருக்கும். ரைட்டா, 480. சரி, இப்ப 480ன்னு வரும். எல்லா ஜீரோஸும் அடிச்சாச்சு. இப்ப இதுல பாருங்க, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிக்கலாம். இல்லைன்னா இப்படி 400. ரைட்டா, அப்படியே இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன கிளியரா இருக்கும்னா 480 to 2 1/4ன்னு இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும். இதை மாத்துறதுக்கு வந்து 4 2s are 8, 9 plus 1 9, 9/4. இப்ப இதையும் அடிக்கலாமா? அடிச்சா 120ன்னு வரும். 120. ரைட். ஸோ இப்ப இந்த 120 into 9 அப்படின்னு சொல்லும் போது 0, 18 10 1080ன்னு வரும். ஓகேங்களா? இப்ப R ஈக்குவல் டு 756 டிவைடட் பை இந்த 0 அடிச்சாச்சு. 108 இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா 756 இருக்கு. ரைட். இப்ப 108 756 அப்படின்னு சொல்லும் போது 8ஓட எதை பெருக்குன்னா 6ன்னு வரும். 8 into 6 பெருக்குன்னா 48 வரும். அப்ப 8 7 பெருக்குன்னா 56ன்னு வரும். அப்ப 6ன்னு போட்டுருக்கோம். 7 அப்ப 5ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப இது 2 அடிச்சோம்னா 7ன்னு வருதா? 7 தான் விடை. ரொம்ப சிம்பிள். அடுத்த கேள்வி பாருங்க. எத்தனை ஆண்டுகள்ல, இது வந்து ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஏன்னா நிறைய பார்த்தா ஈஸி மாதிரி தோணும். பட் இட்ஸ் எத்தனை ஆண்டுகள்ல 5,600 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு வட்டி வந்து உங்களுக்கு 6% கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு மாறுதுன்னா 6,720 ரூபாயா மாறுது. இந்த 2ஐயும் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்கு தனி வட்டி மட்டும் வேணும். இப்ப 2 7ல 6 போச்சுன்னா 1,120 ரூபா இருக்கு. ஸோ சேம் ஃபார்முலா தான் பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு. எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா 1,120, பிரின்சிபல் அசல் அப்படிங்கிறது 5,600 டிவைடட் பை 100. இதுவும் அடியாயிரும். ஆர் வந்து பாத்தீங்கன்னா 6%. என் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நேரம் இல்லைன்னா காலம் எவ்வளோன்னு தெரியும். இப்ப இங்க அடிச்சிட்டோமா? இப்ப இங்க 2ஐயும் பாருங்க, 2ஐயும் நம்ம வந்து பெருக்கணும் இல்லைன்னா வந்து வகுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த 6ஐயும் இதையும் அடிக்கலாமா? ஏன்னா வந்து 6ஆம் வாய்ப்பாட்டுல போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சுலபமா இதை வந்து அடிச்சிடலாம். அதை விட ரொம்ப சிம்பிள் என்னன்னு கேட்டா, இப்ப இதை பாருங்க, 56ஐயும் 120 தேவை அடிக்கலாம். இப்ப 56 அப்படின்னு சொல்லும் போது நல்லா பாருங்க, 56 into 2 பண்ணாதான் 112 வரும். 56 into 2 பண்ணோம் 10. சோ அப்ப இங்க 0 இருக்கு, அந்த 0 போட்டோம். சோ அப்ப இங்க 20 6 into 10 அப்படி சொல்லி
இந்த 20 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா 6ஆல வகுக்கிறோம். சோ அப்பதான் n கிடைக்கும். என்ன 6ஆல வகுக்கிறோம்னா 6 3s are 18 18. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மிச்சம் இருக்கு. சோ அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது இப்படி சர்க்கிள்ல போகும் அப்படின்னு சொல்லி ரைட்டா. சோ அப்ப 3 2/6 அப்படின்னு சொல்லிட்டோம். இதையும் நீங்க அடிக்கலாம். சோ அப்ப 1/3ன்னு வரும். 3 1/3. அப்ப 3.25 வருஷம் தான். ரொம்ப சிம்பிளா. அடுத்த சம் பாருங்க. There are 50 students in a class. இது ரொம்ப சிம்பிளா. ஐயோப்பா, ஒரு வகுப்புல 50 மாணவர்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாள்ல வந்து 14% வருகை புரியல. சோ அப்படின்னா வந்து எவ்வளவுன்னு கேக்குறேன். 50 பேர்ல 14% கிலோன்னு போட்டு இத ரெண்டையும் அடிச்சிங்க 1/2ன்னு வரும். 14ல 2 அப்படின்னு சொன்னா 7ன்னு வருது. ஓகேங்களா. சோ அப்ப எத்தனை பேர் வரலாம்? 7 பேர் வரல. ஓகேங்களா. 50ல 7 மைனஸ் பண்ணா 43. சோ இதுதான் விடை. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 பேர்ல 16% எவ்வளவு அப்படின்னு ஓகேங்களா. சோ அப்ப 10%ங்கிறது 5. 5ல பாதி அப்படிங்கிறது வந்து 2.5. 5ல பாதிங்கிறது 2.5. சோ அப்ப 10ல 10% 5. அப்போ 1% அப்படிங்கிறது 0.1%. அரைதான் 1%. அப்ப நமக்கு வந்து என்ன வேணும்? 14% வேணும். அதாவது 4%. ஓகேங்களா. அப்ப 2ன்னு வருமா? இதையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 7ன்னு இருக்கும். சோ அப்ப 14%ங்கிறது 7 பேர் அப்படின்னா இங்க மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 50ல 7 கழிச்சிங்கன்னா 43 மாணவர்கள். எத்தனை மாணவர்கள் வருகை புரிந்தாங்கன்னு கேட்டாங்க. 43 தான் ஆன்சர். பார்த்தாலே அடிக்கலாம் இது. இந்த கான்செப்ட் புரியலன்னா நீங்க வந்து சதவீத கணக்குல பேசிக் போகணும். இப்ப நம்ம ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்ப 1000ன்னு இருக்குன்னா இதுல 10%ங்கிறது ஒரு 0 தள்ளி வச்சா 10%. 100 0 தள்ளி வச்சோம்னா 1%. அப்ப 1000ல 10%ங்கிறது 100 ரூபாய். 1000ல 1%ங்கிறது 10 ரூபாய். ஓகேங்களா. சோ அப்படிதான் நான் இதை வந்து கொண்டு போனேன். அப்படி கொண்டு போக முடியல இப்படி மல்டிப்ளைல டைரக்டா பண்ணீங்கன்னா ரைட். அடுத்தது 72%. 25 மாணவர்கள் 72% பேர் கணிதத்துல திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திறமையே இல்லாதவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. இப்ப இதையும் வந்து பாத்தீங்கன்னா 20 மாணவர்கள்ல 72%. அப்ப இது அடிச்சீங்கன்னா 4ல போகும். 4 போகும். அப்ப இந்த 72 நீங்க அடிச்சு 7 4 1s are 4. அப்ப 3ன்னு சொல்லும் போது 4 into 8s are. அப்ப 18 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சவுண்ட் பர்சனா இருக்கிறாங்க. ரைட். இப்ப இந்த 25ல 18 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 7 அப்படின்னு. இப்ப இந்த 7 பேர் தான் அன்சவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் திறமை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அதுதான் ஆன்சர் 7. அடுத்த சம் பாருங்க. இரு சார் பகா எண்களின் 5005. ஓர் எண் வந்து பாத்தீங்கன்னா 65னா மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கோப்ரைம்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா. கோப்ரைம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பகா எண்ணா என்ன? இப்போ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 வராது, 5 வரும், 6 வராது, 7 வரும், 8 வராது, 9 வராது, 10 வராது, 11 வரும், 12 வராது, 13 வரும். இப்படி போயிட்டே இருக்குமா? 100க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின். இப்ப கோ பிரைம் அப்படின்னு சொன்னா இருசார் பகா எண். இப்ப எல்லாமே பகா எண்கள். ஒரு விஷயம் சொல்றேன், எழுதிக்கோங்க. இப்ப பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நாட் ஆல் பிரைம் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம். அனைத்து பகா எண்களுமே இருசார் பகா எண்கள் அல்ல. ஆனால் prime numbers are always co-prime to each other. இப்ப இது ரெண்டும் co-prime, இந்த மாதிரிதான் போகும். அப்ப ஒரு பகா எண்கள் இரு பகா எண்கள் கண்டிப்பாக இருசார் பகா எண்களாகத்தான் இருக்கும். ஓகேங்களா. சோ அப்ப இதனுடைய எக்ஸாம்பிள் கோ பிரைம் நம்பருடைய எக்ஸாம்பிள் 3 ஒரு கோ பிரைம், 3 5 ஒரு கோ பிரைம்,
5 7 ஒரு கோப்ரைம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே ஒரு கோப்ரைம் இன்சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வேறு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. 4ம் 5ம் பகா எண் கோப்ரைம் தான். 4ம் 5ம் கோப்ரைம் தான். சார் அப்ப இந்த 4ங்கிறது பிரைம் நம்பரே இல்லையே அப்படின்னு கேட்டா அதைத்தான் நான் சொன்னேன் இங்கிலீஷ்ல. நல்லா கவனிங்க. பிரைம் நம்பர்ஸ் அதாவது பகா எண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவை எல்லாமே இருசார் பகா எண்களாக இருக்கும். ஆனால் இருசார் பகா எண்கள் எப்போதுமே பகா எண்களாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. 4ம் 7ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோப்ரைம் நம்பர். அப்ப எப்படி இந்த கோப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்ப கோப்ரைம் இருக்குல்ல, அந்த ரெண்டு நம்பர்ஸோடைய HCF எடுத்தீங்கன்னா எப்பயுமே ஒன்றாகத்தான் இருக்கும். FG ஓகேங்களா? அப்ப அதனுடைய G 1 தான், ஒன்றாகத்தான் இருக்கும். நீ பே ஒன்றாகத்தான் இருக்கும். இப்ப இது கான்செப்ட். இது வச்சே ஒரு கொஸ்டின் தனியாவே இந்த ஃபார்முலாவே ஒரு தடவை கொஸ்டின் நான் கேட்டிருந்தாங்க. சரி, இப்ப இந்த கான்செப்ட் குள்ள எல்லாம் போறத வெளியே வந்து நம்ம இந்த சம்முக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த சம்ல பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, கோப்ரைம் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள். அப்ப நம்ம ரெண்டு நம்பர்னு பார்த்தாச்சு. ஏதோ ரெண்டு நம்பர், ரைட்? அந்த ரெண்டு நம்பரை வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் பண்ணோம்னா 5005 அதைத்தான் இங்க சொல்லு. எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். அப்ப அதுதான கான்செப்ட். அப்ப 5000 ஈக்குவல் டு இங்க நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த நம்பரை இதால வகுத்தோம்னா நமக்கு அந்த ஒரு எண் கிடைத்து 65ல வகுத்தோம்னு வச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. இது 5ஆம் வாய்ப்பாட்லயும் போகும். 1 1 13 இருக்கும். ஸோ 1001 டிவைடட் பை 13 இருக்கும். 13 அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் பாருங்க, 13ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் ரொம்ப மகிழ்ச்சி. தெரியல அப்படின்னு சொல்லும் போது, தெரியல சார் 13ஆம் வாய்ப்பாடு தெரியலன்னா நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் அடிச்சாதான், அதாவது மல்டிபிளேஷன் நீங்க கத்துக்கணும். ஓகே, சோ அட்லீஸ்ட் ஒரு 20வது வாய்ப்பாடு வரைக்கும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். முன்னாடியே சொல்லியிருப்பேன், டேபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 டேபிள் வாய்ப்பாடுகள். ஓகேங்களா? அதே மாதிரி 1 ஸ்கொயர்ல இருந்து 50 ஸ்கொயர் வரைக்கும் ஞாபகத்துல வச்சு, 1 கியூப்ல இருந்து 30 கியூப் வரைக்கும் ஞாபகத்துல வச்சு. ஓகேங்களா? பிரைம் நம்பர்ஸ் 1ல இருந்து மினிமம் 100, முடியாத பட்சத்துல 50வது ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிரைம். இது எல்லாமே வந்து இப்பவே மனப்பாடம் பண்ணிருங்க. மனப்பாடம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கும் போது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அடிக்கும் போது ஈஸியாவே தரலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 77. 13 அடிக்கிறோம், 7ஆல பண்ணோம்னு வச்சுக்கோங்க 91ன்னு வரும். 91ன்னு வரும். புரியாதவர்களுக்காக பே பண்றேன், ஏன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. அதனால 7ஆல பண்ணா 91ன்னு. அப்ப இதுல போச்சுன்னா 9, 7ஆல பண்ணா அகைன் 91, 0 வர்ற வரைக்கும். அப்ப 77 என்பதுதான் ஆன்சர், ரைட்? அப்ப ஒரு நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த சம் பாருங்க. அடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஈஸியா தான்ப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம டென்ஷன் ஆனோம்னா தப்பு பண்ணிடுவோம். இங்க பாருங்க, 48 40% எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 64%. அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க 48 டிவைடட் பை 100 இன்ட்டு 48 ஈக்குவல் டு 64/100 இன்ட்டு எக்ஸ். இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே சமம்னு சொல்ல வர்றாங்க. அப்ப அந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு நம்பர் போட்டா ரெண்டையும் அடிச்சீங்கன்னா ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? அதுதான் இங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன், ரைட்? இப்ப 48 மல்டிப்ளை பண்ண முடியுமா உங்களால? சுலபமாக மல்டிப்ளை பண்ணலாம். 48 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், 8 8 64. இது கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும், 32 32. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க 10 70. நாங்க 16, 4 into 4 are 16. இப்ப 30
2304. இதுதான் ஆன்சர். இப்ப 2304 டிவைடட் பை 100ன்னு இருக்கு. இங்க 64/100ன்னு ஈக்குவல் டு எக்ஸ். இப்ப இந்த 100 அடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க மேல 64 2304 அடிக்கணும். எப்படி அடிக்க? ஓகேங்களா? சோ அப்ப எப்படி சார் இதை அடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகேங்களா? நிறைய அந்த மல்டிபிளிகேஷன் நீங்க பண்ணீங்கனாலே வந்துரும். இப்ப இந்த 64ங்கிறது 8 8 64ன்னு இருக்கு, இதுவும் 4ன்னு இருக்கு, 4ன்னு இருக்கு. அப்ப நிச்சயமாக 2ஆம் வாய்ப்பாட்டுல போகும். நம்ம நேரடியாகவே அடிச்சு பார்ப்போம். 64 அகைன் வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு முடியணும். ஓகேங்களா? சோ அப்ப 4ஓட எந்த நம்பரை நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு சொல்ல 4னே வரணும். 4ஓட என்ன நம்பரை பெருக்குனீங்கன்னா 4னே வரும். அண்ணாங்க 16ன்னு வரும். 4 × 5 பண்ணா 20ன்னு வரும். 4 × 6 பண்ணா 24ன்னு வரும். 4ன்னு வருதா? அப்ப 6ன்னு முடிகிற மாதிரியான நம்பர்ல தான் நீங்க பண்ணணும். அப்ப இந்த 2 நம்பரையும் நீங்க டெலீட் பண்ணி 2ல 1 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், 2ல 1 தானே ஆன்சரு. அப்ப 64 × 56 நான் செய்யறேன். ரைட்டா? 56 செஞ்சேன்னா 4 சார் 24, 4 2 சார் 36, 5 சார் 20. அப்ப 7 8 5 28 போடுறோம். 5 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 30 35. அப்ப 35 தான் வருது. நமக்கு தேவையானது 2034 வரல. சோ அப்ப இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம கையில இருக்கிறது இதுதான் ஆன்சர். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம எடுத்துட்டோம். எந்த ஆப்ஷனுமே இல்ல அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் மீதம் இருக்கும், அதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ரைட்? சோ நீங்க இங்க பாருங்க, உங்களுக்காக நான் செய்யறேன். இது ஆக்சுவலா நான் அடுத்த சம் போயிருவேன், நெக்ஸ்ட் சம் போயிடணும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் ஆன்சரா இருக்குன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பட் உங்களுக்காக நான் 36 பண்றேன். ஏன்னா ஒண்ணு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு, 56ல பண்ணணும் இல்ல 36ல பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்றோம். முதல் ஸ்தானம் என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதல் ஸ்தானம் நிச்சயமாக 6 தான் வரணும். அதாவது 6 × 4 சார் பண்ணாதான் 24ன்னு வரும். இங்க வந்து 24ன்னு இருக்கு, சாரி 4ன்னு இருக்கு. சோ அதனால நான் அப்படி பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இது ரெண்டையும் பண்ணா 4ன்னு வருதா? 2 வைக்கிறேன். 6 6 36, நாங்க 12. அப்ப 10 30 0 போடுறேன். 18ன்னு வரும். 6 3 சார் 18, 18 + 5 பண்ணோம்னா வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இதுதான் ஆன்சர். திருச்சா? நெக்ஸ்ட் சம். அடுத்தது பாருங்க, ராணி வந்து 100 வாழைப்பழத்தை வந்து வாங்குறாங்க, 320 ரூபாய்க்கு வாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஜனை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. லாபம் அல்லது நஷ்டத்துடைய சதவீதம் எவ்வளவு அப்படிங்கறதான் இங்க கொடுத்து. இது வந்து ஈஸியான சம்மு தான். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஆனா உங்களை வந்து டைம் வந்து கன்சியூம் பண்ண வைக்கும். சரி, இப்ப 100 வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபான்னு சொல்றோம். அப்ப ஒரு டசன் 60 ரூபான்னு வித்திருக்காங்க. டசன் அப்படிங்கிறது வந்து 12 வாழைப்பழம். 12 வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய் என்றார்கள் என்றால் ஒரு வாழைப்பழம் எவ்வளவு? இதை அடிச்சீங்க 12, இதை அடிச்சீங்கன்னா 5. ஓகேங்களா? சோ அப்போ ஒரு வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விற்கிறாங்க. அப்போ ஒரு வாழைப்பழம் 5 ரூபாய் அப்படின்னு சொன்னா 100 வாழைப்பழம் எவ்வளவு? 500 ரூபாய். ஓகேங்களா? ஒரு வாழைப்பழம் 5 ரூபாய் என்றால் 100 வாழைப்பழம், இந்த வாழை 100 வாழைப்பழம் 500 ரூபாய் இன்ட்டு 500 பண்ணீங்கன்னா 5 பண்ணீங்கன்னா 500 வந்துடும். 500 ரூபாய். இவங்களுக்கு எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க? 20 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, லாபமா நஷ்டமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக லாபம் தான், நஷ்டம் கிடையாது. இப்ப எங்கேயுமே மைனஸ்ல, இங்க நெகட்டிவ் மைனஸ் எதுவுமே கொடுக்கல. ரைட்டா? இல்ல லாபம் நஷ்டம் அப்படின்னு வந்து எதுவுமே கொடுக்கல. லாப நஷ்டமே எதுவுமே கொடுக்கல. அப்ப எல்லாமே லாபம் தான். இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 320ல இருந்து 500, ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா? லாப சதவீதத்துக்காக இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. எவ்வளவு ரூபாய் லாபம் வந்திருக்குன்னு தெரியணும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 20 இருக்கு, இங்க 500 இருக்கு. 80 வருமா? 500ல 320 ரூபா போச்சுன்னா 80 கொடுத்தீங்கன்னா
400 பிளஸ் 100 பண்ணா 500. அப்ப 150. ஸோ எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 180 ரூபாய். எவ்வளவு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வித்திருக்காங்க? 320 ரூபாய். ஸோ இது ரெண்டையும் அடிங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் அடிச்சுட்டு இதை ரெண்டையும் அடிங்க. 0 போயிடும். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து 18 32 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லாப நஷ்டத்துடைய ஃபார்முலா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதை அடிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து 100ன்னு இருக்கும். என்ன சார் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம வந்து கெயின் பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ்னு கேட்கறான். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா லாபம் அல்லது நஷ்டம். லாபம் அல்லது நஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல எழுதிக்கணும். அடக்க விலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ். அடக்க விலை அதாவது என்னன்னு கேட்டா எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அது 100 அப்படின்னு பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சு. நான் இதை ரெண்டையும் அடிச்சுட்டேன். அடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 18 இருக்கு, இங்க 32 இருக்கு. இதையும் நான் வந்து அடிக்கிறேன். அடிச்சோம்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடிச்சோம்னா 16ன்னு வரும், இங்க 9ன்னு இருக்கும். நான் என்ன பண்றேன்? 900 900 16. இதை நான் வந்து பழைய மெத்தட்லயே வந்து பாத்தீங்கன்னா 900 16ன்னு வைக்கிறேன். ஸோ 16ஆம் வாய்ப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் 5 போறேன், ஏன்னா மிட் வேல்யூக்காக. ஸோ 16 × 5 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டா 80ன்னு வரும். அப்ப 80, ஏன்னா இதுக்கு அடுத்து போனோம்னா 96ன்னு வந்துடும். ஸோ அப்ப 5 மிட் வேல்யூக்காக நம்ம இப்படி எடுத்திருக்கோம். தோனி படத்துல, தோனின்னு ஒரு படம்ப்பா, அதுல வந்து 60 டேபிள் தெரியுமான்னு பிரகாஷ்ராஜ் கத்திக்கிட்டே இருப்பாரு. எத்தனை பேர் அந்த படம் பாத்தீங்க? நல்ல ஒரு திரைப்படம். அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரிசாவுல வந்த ஒரு திரைப்படம், ஒரியா பாஷையில வந்த ஒரு திரைப்படம். அதை தமிழ்ல டப் பண்ணி கொண்டு வந்திருக்கு. சரி, சோ இப்ப இந்த கதைக்குள்ள போலாம், மேக்ஸ்குள்ள போலாம். அப்ப 80 100ன்னு மாறும். ஓகேங்களா? திருப்பி பாத்தீங்கன்னா வந்து 55லயே பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 80ன்னு வரும். ஆனா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 96 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணும்போது 96 இங்க 4ன்னு வரும். தான் வந்து ஆன்சர். 36 4/16ன்னு வரும். மேற்கொண்டு அடிச்சோம்னா 1/4ன்னு வருது. 36 1/4 ஆன்சர். ஸோ ரைட் ஆன்சர். அவங்க கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் 36 7 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ சுதாரிச்சுக்கோ. அடுத்தது பாருங்க, a+b இன் கூட்டல் எதிர்மறை a+b எனில் a உடைய கூட்டல் எதிர்மறை என்ன? a உடைய கூட்டல் எதிர்மறை -a தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ஆக்சுவலா இவ்வளவு தூரம் கொடுக்காம எனில் அப்படின்னு சொல்லி கொடுக்காம a-யின் கூட்டல் எதிர்மறை அப்படிங்கிறது மட்டும் கேட்டாங்கன்னா -a தான் ஆன்சர். ஆப்ஷன்ல -a கொடுக்கல. இவங்க என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால நம்ம மைனஸ் பண்ணோம்னா இல்ல கூட்டணும்னா 0ன்னு வரணும். நல்லா கவனிங்க, 0ன்னு வரணும். இதை நான் இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 1 + -1 என்ன ஆன்சர்? 0 தானே. அப்போ 1உடைய கூட்டல் எதிர்மறை, அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் -1. இது வந்து கரெக்ட். நான் இப்ப இதுவும் தானே கரெக்ட். a உடைய கூட்டல் எதிர்மறை என்ன? -a அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இது பார்த்தா -a தான் ஆன்சர் வரணும். ஆனா இங்க அந்த ஆன்சர் கொடுக்கவே ஆப்ஷன்லயே இல்ல, -a இல்ல. சோ அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டா இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க பாருங்க. a+b இன் கூட்டல் எதிர்மறை a+b சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? a+b + a+b இது ரெண்டையும் கூட்டினா 0ன்னு சொல்ல வர்றாங்க. இதுக்கு எதிர்மறை, இது எதிர்மறை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நான் இங்க புரியுதா? இது a+b, இது a+b 0ன்னு சொல்றாங்க. ரைட்? அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்க a+b = 0ன்னு தான் வரும். ரைட்டா? அப்ப a+b அப்படிங்கிறது 0, a+b இதுவும் 0 தான். அப்ப இது 0னா இதுக்கு இது எதிர்மறை, இதுக்கு இது எதிர்மறை. அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B. ஓகேங்களா? சோ அப்ப கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இந்த சம் தப்பு கிடையாது, சரியான சம் தான். அடுத்தது பாருங்க, வாட் வில் பி த நெக்ஸ்ட் டேர்ம்? இத வந்து நீங்க ஈஸியாவே பார்க்கலாம். B F னு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரே ஒரு நம்பர் இருக்கு, ஏபி பிசி இருக்கு, எஃப்னு இருக்கு, ஒரே ஒரு நம்பர். அடுத்தது பாருங்க, இந்த நம்பருக்கு அடுத்து இருந்து ஆரம்பிச்சிருக்கு எஃப் ஐ, சிக்கு அடுத்து டி எஃப் ஹெச் ஐ. அப்ப இந்த சிக்கு அடுத்து டி இருக்காங்க, ஹெச் எல்னு இருக்கு. இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா +1 +2 +3ன்னு போகுது, அடுத்தது +4ன்னு தான் போகும். அப்ப இங்க டிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி ஹெச் ஐ ஏ கே அடுத்து எல் கொடுத்துருக்கு. அப்ப இந்த இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டா இ தான் வரும். இங்க 3 2 2 இருக்கு. அப்ப அடுத்தது 4ன்னு போகும், எஃப் ஹெச் ஐ ஜே கே எல் எம் ஓ. அப்ப இஜேஓ தான் ஆன்சர், கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, இஜேஓ. அடுத்த சம் பாருங்க, இரு சிகப்பு மற்றும் இரு நீல கட்டங்கள் ஒரு பிளாக் மாதிரி இருக்குப்பா. இது வந்து ரெட் கலர்ல இருக்கு, ரெண்டு இது செங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க. கட்டங்கள் செங்கல்னு. இன்னொன்னு ப்ளூ கலர்ல ரெண்டு இது இருக்கு, கலர்ல ரெண்டு இருக்கு. இந்த 4 கட்டங்களை ஒன்றோட ஒன்று மேல் அடுக்கணும்னா இத்தனை விதமான கோபுரங்கள் கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4, 2 பேர் இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 4 ஃபேக்டோரியல் 2 2 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும், 2 ஃபேக்டர். நிறைய பேர் இது என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் அடிச்சிருவாங்க, இதையும் அடிச்சிருவாங்க, 2 அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். இங்க ஆப்ஷன்ல 1 கொடுக்கல. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 4 × divided by 2 இருக்கு, 1 × இது ரெண்டும் போய் இந்த 2 அடிச்சோம்னா 2 6. ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, ரொம்ப ஈஸியான சம் தான். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க, 5 நாள்ல தான் முடிப்பாங்க. அப்ப 5 பேரு, இது வந்து 5 நபர்கள், ஆண்கள் 5 ஆண்கள் 5 வேலையை ஜாப்ஸ 5 நாள்ல முடிக்கும். 50 பேர் 50 ஜாப எத்தனை நாள்ல முடிப்பு, இதுதான் கேட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. இப்ப இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நான் ஒரு சில டைம் நான் ஃபார்முலா எல்லாம் சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலா படி நீங்க பண்ணீங்கன்னா போதும், ரைட்? இப்ப டேஸ் அண்ட் ஒர்க் அண்ட் ஒர்க் டே தான் கொடுத்துருக்கு, ரைட்டா? 5 பேரு 5 நாள்ல 5 செஞ்சாங்க அப்படின்னு வேலை செய்யறாங்க. 30 பேர் 30 பேர் 30 வேலை எத்தனை நாளில் செய்வாங்க, அடிச்சிருங்க, இதையும் அடிச்சிருங்க. என்ன வரும், x = 5ன்னு வரும். இப்ப 5 தான் கொடுத்துரும். ஓகேங்களா? ஒண்ணுமே கொடுக்கணும்னா இன்ட்னு அர்த்தம். m1 × 1 divided by w1 2. அப்ப x = 5ன்னு தான் வரும். ரொம்ப சிம்பிள்ப்பா. டைம் அண்ட் ஒர்க் சம்பந்தமா நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன், அதை பாருங்க. பேரலோகிராம் ஏற்கனவே சொன்னேன்னா, பேரலோகிராம்னா சாய் சதுரங், இணைகரங்கள். ரெக்டாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி லைட்டா சாச்சிங்கன்னா, செங்கல் மேல சாச்சிங்கன்னா அதுதான் வந்து பேரலோகிராம். சரி, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு. இப்ப ஹெச்ச மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து 3 மடங்கு இருக்கு, சரிங்களா? பேஸ் வந்து 3 மடங்காக இருக்கு. அதன் பரப்பளவு 192 சென்டிமீட்டர் ஆக இருப்பின் அடிப்பக்கத்தை காண்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதுவும் இட்ஸ் வெரி சிம்பிளான ஒரு சம்மு. அப்ப இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியலனா கூட சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படி ரெக்டாங்கிளுக்கு L × B அப்படின்னு சொல்லிட்டோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஏரியா = பேஸ் × ஹைட்.
பேஸ். சோ இங்க உங்களுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பேஸ் என்பது 3 மடங்காக thrice its height அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஏரியா ஈங்கிறது வந்து இப்படிதான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 3h h அப்படின்னு வருமா? இதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா 3h × h வரும். சோ அப்ப ஏரியா ஈக்குவல் டு h ஸ்கொயர் அப்படின்னு வரும். உங்களுக்கு ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க? 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி 2 3h ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த 3 வந்து இங்கிட்டு கீழே டிவைட்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 192 டிவைடட் பை 3 அடிச்சீங்கன்னா என்ன வரும்? கவனிங்க. 6 பண்ணா 18 1 4. அப்ப h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64னா அப்ப h 8ன்னு வரும். h இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கேட்டா h × 3 எவ்வளவு? ஏன்னா இங்க thrice அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 3h இருக்கு. அப்ப இந்த இதுல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பேஸ் = 8 அப்படின்னு கேட்டா 24. அதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. டைம் டேக்கன் ஃபார் 4400 become 4851 at 10% compounded half-yearly. இப்படி வந்துருச்சுனாலே அதை என்னன்னு சொல்றாங்க? அது வந்து கூட்டு வட்டி. இங்க பாருங்க 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை, அரை ஆண்டுக்குன்னு வந்துருச்சு. அரை ஆண்டு, காலாண்டு, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாலே என்னன்னு அர்த்தம்? ஆக்சுவலா எதுவுமே கொடுக்கலன்னா அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு அரை ஆண்டுக்கு அப்படின்னு வந்துருச்சுனாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப வந்து ஹாஃப் இயர்லி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா நேற்றைய வகுப்புல பல தடவை சொல்லிட்டேன். 1 + r by காம்பவுண்டட்னா 200ன்னு வரும். மேல 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து குவார்டர்லி அப்படின்னு சொன்னா, காலாண்டு அப்படின்னு சொன்னா கீழே 400ன்னு வரணும், மேல வந்து 4t வரணும். அவ்வளவுதான். ரைட்டா? இதுதான் வித்தியாசம், இதுதான் ஃபார்முலா. இப்ப இருக்கிறதுல இந்த ஃபார்முலா வைப்போம், உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப இங்க அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 4400 அப்படிங்கிறது பிரின்சிபல். அமௌண்ட் அப்படிங்கிறது 4881. அசல் அப்படின்னு 4000. 1 + r அப்படிங்கிறது 10%. 200 2t. இதை அடிக்கலாமா? 1/20ன்னு வரும். இப்ப 4021. இந்த 4400 இங்கிட்டு கீழே வந்துடும். நீங்க பாருங்க, இது 20 அப்படின்னு சொல்லும் போது 20 + 1 21/20. 2t அப்படியே இருக்கு, அது அப்படியே இருக்கு. இப்ப இந்த பேஸ ஒன்னா மாத்தணும், இல்ல இந்த பவரை ஒன்னா மாத்தணும். இதுதான். இப்ப இதை அழிச்சோம்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க 44 இருக்கு, 48 இருக்கு. 11ஆம் வாய்ப்பாடுல போகுமா? 11ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 11 4 பண்ணா 44, 2 0 அப்படியே வரும். இப்ப 11ல பண்ணா 4ல பண்ணா 44, மீதம் 4 இருக்கு, மீதம் 4 இருக்கு. அப்ப அகைன் 4ல பண்ணோம்னா 44, மீதம் 1. அப்போ 1. அப்ப இங்க பாருங்க 44 1 4 0 21 2t. இப்ப இந்த வேல்யூ பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இது 400ங்கிறது 20 ஸ்கொயருக்கானது, 441ங்கிறது 21 ஸ்கொயருக்கானது. ரைட். இப்ப இந்த ரெண்டும் வந்து ஒன்னா இருக்கு, எடுத்துருவோம். 2 2t இதுதான் இருக்கு. 2 = அப்ப இந்த t இந்த 2 இங்கிட்டும் வந்துருச்சுன்னா அடியாச்சுன்னா 1. அப்ப t வந்து பாத்தீங்கன்னா 1 year தான் சொல்றாங்க. 1 yearன்னு கொடுக்காம 12 மாசம்னு கொடுத்திருக்காங்க. சோ ரைட் ஆன்சர் 12 months or 1 year. சதீஷ்குமார் அடுத்த கேள்வி. சதீஷ்குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில், என்ன வட்டி விகிதம்ங்கிறது ஆன்சரா கேட்டிருக்காங்க.
52,000 தனி வட்டி முறையில் கடன் வாங்கி 4 வருஷம் கழிச்சு தான் அது என்னவா மாறி இருக்கு? 79,040 மாறி இருக்கு. எவ்வளவு சதவீதம்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு 40. 9ல 2 போச்சுன்னா 7ல 5 2. அப்ப simple interest equal to PNR by 100. So PNR by 100 போட்டாலே போதுமானது. இப்ப இங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அசல் அப்படிங்கிறது 52,000 by 100. நமக்கு வந்து எவ்வளவு சதவீதம்னு தெரியாது, ஆனா 4 வருஷம்னு 6 தான் கண்டுபிடிக்கும். இப்ப இந்த 4 520 இருக்கு, 27,04, அதாவது 2,700. இதையும் அடிப்போமா? ஏன்னா வந்து 4 இங்கிட்டு வந்துடும். 27,0 divided by 4. இப்ப 4ஆல பண்ணோம்னா 4 into 7s are 28. So அப்ப 4 6 are 20. அப்ப 3 வரும். 4 5s are 4 6 are 4 7s are 28. 520 R அப்படின்னு அடிச்சிட்டோம். இப்ப R equal to 520 கீழே வந்துடும். ஏன்னா நம்ம இப்படி R இங்க வச்சிட்டோம், இங்க 520 இங்க வந்துடும். அப்ப 76 divided by 5 இப்ப இதை அடிச்சு பார்ப்போம். இது இந்த நம்பர் பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே அடுத்தடுத்த நம்பர் மாதிரி இருக்கா? அப்ப 520 அப்படிங்கிறது அடிச்சு பார்த்தோம் பண்ணா 520. ஓகே, சோ இங்க பாருங்க, எடுத்து எழுதும் போது நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க ஒரு 0 வரும். ஓகேங்களா? 0 வரும்போது இங்கேயும் ஒரு 0 வரும். அப்ப இங்கேயும் ஒரு 0 வரும். அப்பதான் நம்ம கரெக்டா வந்து இருக்கும். ரைட்டா? அப்ப 1560 வந்துடும். சோ நான் எங்க தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ரைட். சோ நான் இங்க எழுதும் போது நான் கரெக்டா எழுதிருக்கேன். இதை என்ன பண்ணிட்டேன், இங்க எழுதும் போது ஒரு 0வை நான் விட்டுட்டேன். இப்படி எக்ஸாம் ஹால்லயும் நம்ம வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். எல்லாத்துக்கும் அடிசு இருக்கும். சரி, இப்ப 503 பண்ணோம்னா 1000. ஓகே, சோ அப்ப 13ங்கிறது தான் விடை. 13. ரைட்டா? பண்ணோம் 15. ரைட். அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 13 அப்படிங்கிறது வரும். 13%. அடுத்த கேள்வி பாருங்க. ராமு சோமு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மேஜைகள், ஒரு டேபிள், 2 டேபிள், 2 மேஜைகள் டேபிள் வாங்கிட்டாங்க. முறையே 750 900. அப்படின்னா அவங்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி 7 900. 1 0 அடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 5ஆவது டேபிள்ல வந்து 1 5 1s are 5. அப்ப 50. இதை பண்ணோம்னா 5 1s are 5 4. ஓகே, ஸோ இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 5 6ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5 6 இருக்கா? 5 6ன்னு போ. தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, ராமு சோமுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடையதுதான் வந்து ரெஸ்பெக்டிவ் 750 900 இருக்கு. அதுதான் வந்து இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப இது என்னது? ஆர் எஸ் அப்படின்னு வரும். என்ன கொடுத்துருக்காங்க? சோமு ராமுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எஸ் ஆர் அப்படின்னு கொடுத்தா 6:5ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது தான் மிக சரியானது. அடுத்தது 6:5 தான் வரும். அடுத்தது பாருங்க, 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண் மிகச்சிறிய எண் காண்க. இப்போ 1லிருந்து 9 வரைக்கும். அப்போ 1 நான் 1ஆவே எடுத்துக்கிறேன். 2 3 3
4 வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். 5 5ஆவே எடுத்துக்கிறேன். 6 அப்படிங்கிறது 2 நான் எடுத்துக்கிறேன். 6 7ங்கிறது 7ஆ தான் வரும். 8 அப்படிங்கிறது 2 கியூபாக வரும். 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயராக வரும். 3 3 ஆர் 9. கரெக்டா? இப்ப இங்க பாருங்க 5 இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் தான் எடுக்க சொல்லியிருக்கேன். எல்சிஎம் எடுக்கும்போது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா எல்லாத்துலயும் இருந்தும் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை வந்து நம்ம எடுக்கணும். அப்ப 2ல ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிறது வந்து 1க்கு 1 தான் வரப்போகுது. 1 எடுத்துக்கிட்டாலும் ரைட்டு, இல்லைனாலும் 1, ஏன்னா நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போறோம். ஸோ அதனால நோ இஷ்யூஸ், ரைட். ஸோ 2க்கு நம்ம வந்து 2 கியூப் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 3 எடுத்துக்கிறோம். நம்ம விட்டு அப்ப 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தது 7ன்னு எடுத்துக்கிறோம், 5ன்னு எடுத்துக்கிறோம். 7 எடுத்தாச்சு, ரைட். அவ்வளவுதானே, எல்லாமே எடுத்துட்டோம். 2 கியூப் எடுத்தாச்சு. 1 இப்ப இங்க இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 8 9 7 1 வச்சாலும் சரி, இல்லைனாலும் 1 தான். ஸோ 8 5s are 40, 63. 4 அப்படின்னு சொல்லும் போது 12 1 இருக்கும். ஒரு 24 24 0 இங்க ஆட் ஆகும்போது அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. when a number is decreased by 25%, it becomes 120. find the number. அதாவது என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்பரை குறைக்கிறாங்க, குறைச்சா 120ன்னு கிடைக்கும். சம்ம வந்து நம்ம இப்படி பண்ணுவோம், ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது. அப்ப டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்ப 100% இருந்து 25% கம்மியாச்சுன்னா 75 டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கணும். இங்க வந்து ஏதோ ஒரு நம்பர்னு கொடுத்துருக்காங்க, வென்ய நம்பர். அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓர் எண்ணின் மதிப்பை 25, என்னுடைய மதிப்பை 75% குறையுது, 75% மாறுது. அப்படி மாறிச்சுன்னா 100. ஓகேங்களா? ஏன்னா 25% குறைக்கிறோம். அப்ப அதான் 120 சொல்றோம். இதை ரெண்டையும் அடிச்சோம்னு வச்சு, ஓகே. ஸோ 5ஆம் வாய்ப்பாடுல தான் போகும். 5ஆம் வாய்ப்பாடுல போகும்போது 1 5 0 மேலும் அடிக்கிறோம். 5 டேபிள்ஸ்ல அப்படிதான் வரும். முக்கால் அப்படிதான் கொடுத்துருக்கு. இது ரெண்டு இங்கிட்டு போகும்போது 4/3. இதை அடிச்சோம்னா 4s are 12. அப்ப 4 4s are 6, 0 எடுத்தோம். ஸோ ஆன்சர் இதுதான், ரைட். அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல 1400 மாணவர்கள்ல 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களுடைய சதவீதம் எவ்வளவு? இதுதான் கேட்ட கொஸ்டின். மொத்தம் 1400ல 420 பேர் பெண்கள் அப்படின்னு, பாய்ஸோடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? இப்ப பெண்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளால ஆண்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சிரும்ல, சதவீதத்துல மாத்தணும். இப்போ லாப நஷ்டம் மாதிரிதான். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 420 பேர்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 420 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 1400 இன்ட்டு 100 பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப இங்க பாருங்க, இத ரெண்டையும் நம்ம அடிக்கணும். இப்ப இது ரெண்டுமே வந்து 7வது வாய்ப்பாடுல போகும். அப்ப 20, இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 7 அப்ப 6ன்னு இருக்கும். அப்ப 600 / 20 30ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப கேர்ள்ஸ் பெண்கள் வந்து 30% அப்படின்னா, ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 70%. அப்பதான் வந்து 100% மாறும். அப்ப இங்க நம்பர்ஸ் கேட்கல, சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 70 த ஆன்சர். இப்ப இந்த 30ங்கிறது கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு கேட்டா
10% அப்படிங்கிறது 140. அப்ப 30% அப்படிங்கிறது பாருங்க 3 சார் 12 3 1 சார் 420ங்கிறது 30% சரிதான். அப்ப நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா 70% தான் இருக்கும். அப்ப 70%ங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டா இத மைனஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 400 போச்சுன்னா 1000, 1000த்துல 20 போச்சுன்னா 980. இதுதான் வந்து பாய்ஸ் இருக்கு. 980ன்னு சொல்லும் போது 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 140 அப்படின்னா 70% 0 28 8 2 7 1 7 8 9 0 இது. அப்ப 980 பசங்க 980 பேர் இருக்கிறாங்க. 70% என்பது சரி. அடுத்தது பாருங்க 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம் பருப்பு 96 ரூபா அப்படின்னா அதனுடைய அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி 20 கிலோ விலை உயர்வு ஆயிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிக்ரீஸ் பார்த்தோமா, அதுல வந்து 75 குறைச்சிருக்கோம். 25 குறைச்சு 75 மாத்தணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 100% உயருது. அப்ப 20% உயருது. அப்ப 100 போட்டு 120 உயர்ந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா 96 எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா 0 0 போயிடும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வாய்ப்பாடுலயே பண்ணலாம். அப்ப 6 ஸ்டார் 5 ஸ்டார் ஈக்குவல் தான் வரும். சோ இப்ப இங்க பாருங்க இதுக்கு மேல இத அடிக்க முடியாது. 2 6 இப்ப இத ரெண்டையும் அடிக்கலாம். இங்க பாருங்க மூணாம் வாய்ப்பாடு சார் இத மேலும் அடிச்சீங்கன்னா சின்ன வாய்ப்பாடுல இருந்தே போறேன். அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ 16 × 5 5 சார் 30 இருக்கும். 1 சார் 5 3ன்னு சொல்லும் போது 8. ஆன்சர் 80. அடுத்த சம் பாருங்க. இங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க. சிஐன்னு கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டி தான். கூட்டு வட்டியில எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவனுடைய ஃபார்முலா என்னப்பா டக்குன்னு சொல்லுங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு அசல் 1 + r/100 மேல அப்படின்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா 15,625 ஆண்டு பிளஸ் ஆண்டுகள் 3 அவ்வளவுதான். 15,600 கரெக்டா கொடுத்தேன். போன தடவை 0 விட்டுட்டேன் பாருங்க. 100 வரும் 3 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். அடிக்கிறது தான் இதுலயே வந்து கோளாறானது. சரி இப்ப இங்க பாருங்க இத வந்து மேலும் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த 8 100 வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடுலயே அடிப்போம். சொல்லும்போது 50ன்னு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா 5 54ன்னு வரும். 54 டிவைட் பை 50 அப்படின்னு சொல்லும் போது அகைன் அடிக்கும் போது 20 வந்து பாத்தீங்கன்னா 27 வரும். இப்ப நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இன்டு இதுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுனால 27/25 27/25 இப்படி நான் 3 தடவை எழுதிக்கிறேன். ரைட். இப்ப இதையும் அடிக்கலாமா? 5 5 இருக்கு. அப்ப இத 1ஆவதுல நம்ம பண்றோம். 5 டேபிள்லயே அடிங்க. 5 5 25 5 டேபிள் சொல்லும் போது ஏன்னா லென்த்தா இழுக்கும் அவ்வளவுதான். அதனாலதான் சொல்லுவோம். ரைட்டா? சோ இத வந்து நீங்க 25வது வாய்ப்பாடுலயே நீங்க அடிச்சீங்கன்னா 25 இன்ட்டு என்ன பண்ணா 156 வரும். 25 10 பண்ணோம்னா நமக்கு 250 வரும். அப்ப 250ல பாதி 120 இருக்கும். அப்ப 7ஆம் வாய்ப்பாடு போலாமா? 7 இல்லைன்னா 8ஆம் வாய்ப்பாடு புரிதலுக்காகத்தான் சொல்றேன். 40 16 அப்படின்னு 16ன்னு போயிடும். அப்ப 7ஆம் வாய்ப்பாடு 6ஆம் வாய்ப்பாடு 30 12 15 150. சோ அப்ப 6ஆல பண்ணோம்னா 50ன்னு இருக்கும். சோ அப்ப 6 பாக்கி இருக்கு. 6 இருக்கும்னா
இப்ப 25 25வது வாய்ப்பாடுல பண்ணாதான் 625 இதையும் அடிச்சோம்னா 25. இப்ப இந்த 25 அடிச்சோம் நமக்கு இப்ப 3 27 கியூப் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 27 அப்படின்னு சொல்லும் போது 27 27 49 4 14 14 28 28 சொல்லும் போது 32 2 4 7 27. ஏன்னா இன்னொரு 27 இருக்குல்ல. அப்ப இது பண்ணும்போது பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு ஒரு ஸ்தானத்தை வச்சு உங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. 63 3 6 14 14 பிளஸ் 6 20 49 50 51 சார் 8. இது நமக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இந்த அமௌண்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணும் 15 6 13ல 5 போச்சுன்னா 7 இருக்கும். 7ல இது போச்சுன்னா 5 19ல போச்சு. ஆன்சர் இது. சார் இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா? இல்லப்பா, நேரடியா போறதுதான் பெஸ்ட். ஷார்ட்கட் பண்ண வேண்டாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போறது இருக்கு, பட் வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நீங்க பேங்கிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நான் சொல்றேன், பட் இது வேண்டாம். சரி, இப்ப அடுத்தது பாருங்க. 1 கூட்டல் 4 கூட்டல் 16ன்னு போய்கிட்டே இருக்கு. எத்தனை உறுப்புகளை கூட்டினால் இது வரும் அப்படின்னு சொல்லி ரைட்டா? எவ்வளவு பண்ணா இது வரும், இந்த நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 பிளஸ் 4 பிளஸ் பிளஸ் எல்லாத்தையும் கூட்டினா வரணும். இது ஃபார்முலா மெத்தட்லயே போயிருங்க. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஜியோமெட்ரிக் சீரிஸ் தான் இது. இதனுடைய ஃபார்முலா வந்து SN = ARn-1 R-. இதுதான் வந்து ஃபார்முலா. SN அப்படிங்கிறது மொத்தமா கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ. A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ தான் A. அப்போ 1. R அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்ப இதையும் கழிச்சீங்கன்னா 4ன்னு வரும். இதையும் பண்ணீங்கன்னா அந்த சீட்டே வரும் பாருங்க. 4 4 4 4னே வந்துகிட்டு. அப்ப R அப்படிங்கிறது 4. R அப்படிங்கிறது அதனால 4 to the n 1 4 minus 1. அப்ப 1000 கரெக்டா? சோ இப்ப 3 இங்க வந்துருச்சு. இப்ப இந்த 3 வந்து இங்கிட்டு போயிடும். 4n - 1 இந்த 3 போகும்போது இப்ப இந்த 1 இங்கிட்டு வரும்போது 4006 4 to the power of n. இப்ப இந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரூட்ல எடுக்கணும். ஏன்னா மேல வந்து n அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. அப்ப 4096 அப்படின்னு சொல்லும் போது இங்க 6 இருக்கா? நான் ரூட் எடுக்கும் போது நான் ஸ்கொயர் ரூட்ல இருக்கா? சோ அப்ப ரூட்டுக்கு நான் ஒரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் எப்படி எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க 6ன்னு இருக்கு. அப்ப 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இந்த 6 எப்படி அப்படின்னு கேட்டா 2 இதுல 6 அப்படின்னு சொல்லிட்டு 1 4 4s are 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 6 are 36. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ரெண்டு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த 40 அப்படின்னு சொல்லும் போது எதுக்குள்ள அந்த ஸ்கொயர் இருக்கு? 6 6 36 7 7 42. சோ அப்ப 6 அப்படிங்கிறது வரும். 1 66 இல்லைன்னா 64 ரெண்டுல ஒரு நம்பர் தான் இதனுடைய ஸ்கொயர் ரூட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து 6ஓட அடுத்த நம்பர் 7 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 42ன்னு வரும். 42 விட இந்த நம்பர் கம்மியா இருக்கு. அப்ப கம்மியானதுதான் ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4n = 64 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வரும். இப்ப இந்த எண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதுனால நல்லா கவனிங்க. இந்த 4 அப்படிங்கிறது நம்ம எப்படி மாத்திக்கலாம்
எழுதுறேன்ப்பா. 2 ஸ்கொயர் ஆஃப் n அப்படின்னு எழுதிக்குவேன். 64ங்கிறதே ஒரு ஸ்கொயர் தானே. 64ங்கிறதே எப்படின்னு கேட்டா 8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்கொயருக்கு மேல ஸ்கொயர், ஓகேங்களா? இப்ப இந்த 8ங்கிறதே வந்து 2 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படிதான் வந்து இருக்கு. சார் என்ன சார் அனுமார் பால் மாதிரி பண்ணிட்டே போறீங்க? எஸ், ரொம்ப சிம்பிளானதுதான்ப்பா, ஓகேங்களா? சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேஸ்ல இருக்கிறத நான் எடுத்துப்பேன். இங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பெருக்கிக்கலாம். அப்ப 2n அப்படின்னு இருக்கு. 2 3s are 6 are 12. அப்ப நம்ம n தான் வேணும். இதை அடிச்சோம்னா 6ன்னு வரும், ரைட்? சோ அப்ப n is equal to 6. சோ இப்ப இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6, ஓகேங்களா? சோ அப்ப 6 இது பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது எக்ஸ்ட்ராவா வரும், அவ்வளவுதான். மொத்தமே 6 கூட்டினா 1365 வரும். சரி, இங்க இருந்து உங்களுக்கு நான் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இது மேக்ஸ் வந்து பேசிக்கா இருக்கக்கூடியது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இப்ப இந்த சம் வந்து நாளைக்கு வரும்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி நம்ம மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மேக்ஸுக்கு கற்பதை ஃபாலோ பண்ணுங்க, ரைட்? தேங்க்யூ சோ மச். பேசிக் கிளாஸஸ் பார்க்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல போய் பேசிக்கானதை பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். ஜெய்ஹிந்த்.